வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு அது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன்டு எஃப் ஸ்டிங். எஃப் ஸ்டிங் வந்து எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டிங் இருக்குது, ஒரு இன்டிஜர் இருக்குது, ஒரு ஃப்ளோட் இருக்குது. இப்போ இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா லைக் வந்து கன்கார்டினேட் பண்ணி அண்டு இதை வந்து இன்டிஜராக வந்து லைக் இப்போ ஆல்ரெடி ஒரு இன்டிஜராக இருக்குன்னா அதை இன்டிஜர் ஸ்ட்ரிங்காக மாற்றி இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். பட் இந்த எஃப் ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதோட ப்ரிஃபிக்ஸில் வந்து நம்ம எஃப் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்காக இதுக்கு எஃப் ஸ்டிங் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.6 அப்போ தான் வந்து இந்த எஃப் ஸ்டிங்கை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டு டாபிக்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ எரர் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எஃப் ஸ்டிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து கோடில் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி எஃப் ஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் இப்போ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்கோட பேர் வந்து துர்கா அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். 20 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து இன்டீஜர் அண்ட் இன்னொரு வேரியபிளில் ஹைட் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1.6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னடா 1.6 அப்படின்னு கேட்காதீங்க, நான் சும்மா லைக் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மை நேம் இஸ் துர்கா, மை ஏஜ் இஸ் 20, மை ஹைட் இஸ் 1.6 அப்படின்னு வரணும். நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளஸ் போட்டு அண்ட் தென் மறுபடியும் இந்த இது வந்துட்டு ஒரு ப்ளஸ் போட்டு நேம் அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல இது ஆட் ஆகிடும் நேம். அண்ட் தென் மறுபடியும் ஒரு கமா வச்சுட்டு மை ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ப்ளஸ் போட்டு ஏஜ் அப்படின்னு போட்டு அது வந்துடும். அண்ட் மறுபடியும் வந்து அண்ட் மை ஹைட் இந்த இடத்துல இருக்குது. மை ஹைட் இஸ் ஹைட்டு போட்டிங்கன்னா நமக்கு வந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் இப்போ நமக்கு ரன் பண்ண அப்படின்னா டைப் எரர் அப்படின்னு ஷோ ஆகுது. விச் மீன்ஸ் கேன் ஒன்லி கன்கார்டினேட் str நாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரிங்கால் தான் நீ கன்கார்டினேட் பண்ணணும், எதுக்கு வந்து இன்டீஜரை கன்கார்டினேட் பண்ணுற அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஏஜுக்கிட்ட வந்து str அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து இதை இது பண்ணுவோம். அண்ட் மறுபடியும் இதை வந்து str அப்படின்னு இதை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இதுக்கு வந்து இது பண்ணுவோம். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்து ரன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் விடணும்னா ஈஸுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும், அண்ட் ஏஜ் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும், அண்ட் மறுபடியும் வந்து ஈஸுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து 2 கொட்டேஷன் ஆட் பண்ணணும், இங்கே 2 கொட்டேஷன் ஆட் பண்ணணும், இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணணும், அண்ட் இந்த கமா ஆட் பண்ணணும், மறுபடியும் இந்த கொட்டேஷன் ஆட் பண்ணணும் ப்ளஸ்ஸு அண்ட் இந்த கமா மறுபடியும் இந்த மாதிரி வந்து லைக் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும், லைக் டைப் கேஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே பண்ணி தான் நான் வந்து இதை ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை விட்டாலோ லைக் ஒரு கமாவை நீங்கள் விட்டுட்டாலோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எரர் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஐ ஹோப் இந்த இடத்துல எரர் லைக் இது வந்து சின்ன லைனாக இருக்கனால மேபி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒருவேளை அது பெரிய லைனாக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி இந்த கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இந்த கொட்டேஷன் யூஸ் பண்ணோம், மறுபடியும் இந்த கொட்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம லெட்ஸே இப்போ இந்த இடத்துல கமா வந்து மிஸ் ஆயிடுச்சுல, இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மறுபடியும் வந்து ஒரு கமா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இந்த கமாவை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது கன்கேடினேட் பண்ணி கொடுத்துரும்.
லெட்ஸ் சே ஒன்ஸ் அகேன் இப்போ இந்த கம்மா பண்ணிட்டேன். இப்போயும் நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து ரன் பண்ணி கொடுத்துரும். பட் நம்ம இந்த இடத்துல எந்த கம்மாவை விட்டாலும் இல்லை எந்த கொட்டேஷனை விட்டாலும் நமக்கு எரர் வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எஃப் ஸ்ட்ரிங். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணணும் முன்னாடி. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப் வந்து ஸ்மாலில் யூஸ் பண்ணணும். லெட்ஸே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இந்த கொட்டேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நேமுக்கிட்ட இந்த கர்லி ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். நேம் அண்ட் தென் மறுபடியும் வந்து நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஏஜுக்கிட்ட இந்த கொட்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். வெயிட்ஸ் ஒன் மினிட். அண்ட் தென் இந்த எஸ்டிஆர்லாம் எடுத்துட்றேன். அண்ட் மறுபடியும் இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துட்றேன். ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த கொட்டேஷன் இந்த கர்லி பேசிஸ் எந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த கர்லி ப்ராக்கெட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஐ ஹோப் இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரன் ஆயிரும். பட் 5th லைனில் ஏதோ ப்ராப்ளம் என்ன எஃப் ஸ்ட்ரிங் லிட்ரலி டிடெக்டட் 5th லைன். இந்த இடத்துல ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன், இந்த சைடு கொட்டேஷன் போடல, அதனால நமக்கு அவுட்புட் வரல. ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ ரன் பண்ணனா நமக்கு அவுட்புட் வந்துடும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு எஃப் ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு கொட்டேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொட்டேஷன். அண்ட் நம்ம என்ன டைப் பண்ணுறதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நமக்கு எது வந்து இந்த வேரியபிள் எதெல்லாம் சேஞ்ச் ஆகணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கர்லி ப்ராக்கெட் போட்டு இந்த நேமை வந்து டைப் பண்ணால் நமக்கு ஈஸியாக அவுட்புட் வந்துடும். நம்ம இந்த இடத்துல இது பார்க்கவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடபுளாக இருக்கும். ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இப்போ இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைக் ஸ்ட்ரிங்கையும் வந்து இது பண்ணிட்டோம், இன்டிஜரை இது பண்ணிட்டோம், ஃப்ளோட்டையும் வந்து இது பண்ணிட்டோம். இது மூணையுமே நம்ம இந்த ஒரே லைன்லேயே வந்து டைப் பண்ணிட்டோம். அது வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி ரீடபுளாக வந்து நம்ம வந்து இதை ரைட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். லைக் பிரிண்ட் பண்ணிட்டு நான் வந்து எஃப் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிட்டு மை ஏஜ் இஸ் அப்படின்னு வந்து போட்டு அண்ட் இந்த ஏஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஷோ ஆயிடுச்சு. ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் 2 அப்படின்னு போடுறேன். வேர் இஸ் டிவைட் 2 அப்படின்னு போட்டால் இப்போ நமக்கு வந்து இதை அவுட்புட் தரும். விச் மீன்ஸ் மை ஏஜ் இஸ் 40 அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னா 20 × 2 40 அப்படின்னு வந்துடுச்சு. ஐ ஹோப் நம்ம இந்த உள்ள யூஸ் பண்ணுறதுல நம்ம வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு எஃப் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த எஃப் ஸ்ட்ரிங் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு கோடிங் எக்ஸசைஸ் காத்துட்ருக்கு. ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.